அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வயர், ஸ்கேல், சிசர். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து 1 அடி ஸ்கேலில் 3 அடி அளவு ஒயர் எடுத்துக்கணும். இப்போ 3 அடி அளவு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் எண்டில் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி நல்லா கரெக்டாக வர்ற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். மடக்கி இந்த மாதிரி ஆஃபாக மடக்கி வச்சுக்கணும். இதே மாதிரியே 12 ஒயர் எடுத்துக்கணும். மொத்தமாக 12 ஒயர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரில் ஸ்டார்டிங்கில் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இப்போ 5 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இந்த ஒயரை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த 12 ஒயரையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த 3 அடி ஒயரை ஃபோல்டு பண்ணி நம்ம சாதாரண கூடை பின்னுற மாதிரி பின்னல் முடிச்சு போட்டுக்கணும். சாதாரண பேசிக் நாட் அந்த நாட் போட்டுக்கணும். இப்போ பேசிக் நாட் தெரிஞ்சாலே இந்த ஃப்ளவர் வாஸ் அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அந்த நாட் போட்டாச்சு. இப்போ 2 சைடு இருக்கிற வயரையும் இந்த மாதிரி சரிசமமாக வரலைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சரிசமமாக வர்ற மாதிரி நாட் போட்டுக்கணும். அப்போ தான் ஃப்ளவர் வாஸ் நேராக ஷேப்பாக கிடைக்கும், கோன் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நேராக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரில் லெஃப்ட் சைடு அந்த 5 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி, ரைட் சைடில் ரன்னிங் ஒயர் வர்ற மாதிரியும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரைட் சைடு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஒயரையும் பின்னிட்டு வரணும். நம்ம கூட பின்னுற மாதிரியே அந்த ஒயரையும் முடிச்சு போட்டு வரணும். இப்போ எல்லா ஒயரையும் இதே மாதிரியே பின்னலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம 12 ஒயர் வர மாதிரி பின்னிக்கணும். இப்போ லாஸ்ட் எண்டில் நாட் போடுறோம். இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக 12 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கடைசி ரன்னிங் ஒயரை மடக்கி அந்த ரன்னிங் ஒயரை சரிசமமாக கட் பண்ணிடணும். இப்போ ரன்னிங் ஒயர் நமக்கு தேவைப்படாது. இப்போ சென்டரில் இருக்கிற ஒயரை விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் வச்சு நாட் போட்டணும்.
இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக நாட் போட்டு வரணும். இப்போ ஃபுல்லாக அந்த லெஃப்ட் சைடே நாட் போடணும். நல்லா பார்த்துக்குங்க, நான் ரன்னிங் ஒயர் எடுக்கவே இல்லை. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை தான் நாட் போட்டு வரேன். இப்போ இதே மாதிரியே ரைட் சைடில் இருக்கிற ஒயரையும் நாட் போட்டு வரணும். சென்டர் ஒயரை விட்டுட்டு இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை போடலாம். இப்போ இந்த மாதிரி பின்னிட்டு வரும்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ சென்டரில் வந்து நமக்கு முக்கோண ஷேப் கிடைக்கும். இப்போ இதே மாதிரியே 2 சைடு பின்னி முடிக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் நம்ம அந்த வெட்டி விட்ட ஒயர் வரைக்கும் கொண்டு வரணும், பின்னிட்டு வரணும். இப்போ ஃபுல்லாக நம்ம பின்னியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை வந்து சென்டர் ஒயரை லெஃப்ட் சைடும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரைட் சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 11 ஒயர் இந்த சைடு வந்திருக்கணும். 12 ஒயரில் 11 ஒயர் 2 சைடும் வந்துடணும். இந்த சைடும் அந்த சைடும் 11 ஒயர் வந்துடணும் 2 சைட்லேயும். இப்போ சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணலாம். லெஃப்ட் சைடு இல்லாட்டி ரைட் சைடு ஜாயின் பண்ணலாம். நான் ரைட் சைடு ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது ரன்னிங் ஒயரு. நம்ம சென்டரில் விட்டுருந்தோம்ல அந்த ரன்னிங் ஒயர் தான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ரன்னிங் ஒயர் ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அந்த நாட் போட்டுகிட்டே வரணும். அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட்டில் போட்டாச்சு, அப்புறம் ரைட்டில் போட்டுட்ருக்கோம்.
இப்போ இதே மாதிரியே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். மாற்றி மாற்றி பின்னும்போது நமக்கு கோன் ஷேப் கிடச்சிரும். இதோ இந்த மாதிரி கோன் ஷேப் கிடச்சிரும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக பாதி நாட் போடாமல் வச்சுருக்கேன் லாஸ்ட் எண்டில். இப்போ இந்த மாதிரியே பின்னிட்டு வரும்போது இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ லாஸ்ட் நம்ம ஃபைனல் வந்துட்டோம். இந்த மாதிரி கோன் ஷேப் கிடச்சிருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த ஒயரை வந்து நம்ம உள்ளே சொருகி விடணும். இந்த மாதிரி சொருகியாச்சு. இப்போ இந்த மாதிரி சொருகினதில் இந்த மாதிரி ஃப்ளவர் வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் இன்சர்ட் பண்ணி விடணும் சென்டரில். அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளவர் வாஸ். சப்போஸ் இந்த மாதிரி வேணான்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த ஃப்ளவர் செஞ்ச வீடியோ. அந்த ஃப்ளவர்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். உள்ளே வந்து சாதாரணமாக வைக்காமல், சாதாரணமாக வச்சா விழுந்துடும். இந்த மாதிரி சென்டருக்குள்ளே சொருகி விடணும். லாஸ்ட் வரைக்கும் சொருகி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கிடச்சிரும், ஃப்ளவர் வாஸ் கிடச்சிரும். கோன் ஷேப் ஃப்ளவர் வாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.